நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சோனிக் ஆடியோவுடைய பவர் ஆம்பிளிஃபையர் வந்து சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் ஆடியோ போர்டு. இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா N சேனல் டிரான்சிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 5200 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அழிச்சு கொடுத்துருக்கறனால வந்து சர்வீஸ் பண்ண முடியல ப்ரோ, எங்களுக்கு நம்பர் தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் மட்டும் உங்களுக்கு ஃபால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா விசுவலாக வந்து பார்க்கும்போது எதுவும் டேமேஜ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நம்ம டிரான்சிஸ்டர் வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து டயோடு மோடில் வச்சு செக் பண்ணி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம அதை செக் பண்ணலாம். இப்போ எல்லா பவர் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு NPN இது உங்களுக்கு ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கும் எமிட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதோட வெளியே தான் இது காமிக்குது. இது ஷார்ட் இல்லை, ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்குது. இந்த ஒரு சேனல் தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம அந்த எல்லா சேனலுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனலில் தான் கம்ப்ளைண்ட்டு. இதோட டிரைவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த BD139140 வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருமே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த BD139140 டிரான்சிஸ்டரையுமே இந்த 5200 டிரான்சிஸ்டரையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு வோல்டேஜ் கொடுத்துட்டு பயாசிங் வோல்டேஜெலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு இருந்த டான்ஸ் வந்து ஷார்ட் காமிச்சது. நம்ம ஷார்ட் காமிச்ச மாதிரியே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா இந்த 139 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம டிரான்சிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா இந்த 139 டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5200 மட்டும் ஃபால்ட்டு. அதை நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அது கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு ஷார்ட் காமிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கன்டினியூட்டி மோடில் வச்சுருக்கிறேன். டயோடு மோடில் வச்சுட்டு செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் 0. இது பார்த்திங்கன்னா டெட் ஷார்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5200 டிரான்சிஸ்டர் வந்து நான் புதுசாக ஒன்று வந்து நான் எடுத்து நான் அந்த போர்டுக்கு போட்டுட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டு பயாசிங் வோல்டேஜ் மற்ற வோல்டேஜெலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பவர் சப்ளை எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இதுக்கு வோல்டேஜ் வந்து பயாசிங் வோல்டேஜெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்புட் ஸ்டேஜில் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.5 வோல்ட் வரணும். அது கிரவுண்டில் வச்சுட்டு நம்ம இன்புட் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு போகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இன்புட் சப்ளை வந்து நம்மளுக்கு 35 வோல்ட் வருது. ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு 2 வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5 வோல்ட் வரணும். இங்கே வந்து சிங்கிள் டயோடு போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரெண்டோடைய எமிட்டர், அதாவது டிரான்சிஸ்டரோட எமிட்டர் 2 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5 வோல்ட் வருது. ஓகே. அதே மாதிரி எல்லா சேனலையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 0.5 வோல்ட் வருது. 0.5 வோல்ட்டு, 0.5 வோல்ட்டு, 0.5 வோல்ட்டு. இதில் வந்து அதிகபட்சமாக 0.7 வோல்ட் வரைக்கும் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா VI ஸ்டேஜ். இதுதான் வந்து VI ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர். இந்த VI ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து BD140 வந்து போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா BD139 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5200 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து VI ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.6 வோல்ட் வருது. அதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனலையும் நம்ம செக் பண்ணுவோம். 0.6 வோல்ட்டு, 0.6 வோல்ட்டு, 0.6 வோல்ட்டு, 0.6 வோல்ட்டு.
அடுத்து வந்து டிரைவர் ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 0.5 வோல்ட் வந்து நம்மளுக்கு டிரைவர் வோல்டேஜ் வரணும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதில் 0.6 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.3 இருந்தால் ஓகே. ஒரு சைடு 0.6 0.2 0.6 0.1 வோல்ட்டு 3 வோல்ட் வரைக்கும் வரும். ஓகே, இதுவும் ஓகே. 0.1 வோல்ட் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் லைன் அது அவுட்புட்டு, இன்புட் வந்து ஒவ்வொரு லைனும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரு சேனல் இதுதான் வந்து நம்ம ஃபால்ட் ரெடி பண்ண சேனல். இதுலேயே அவுட்புட் வருதான்னு செக் பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 சேனல் கிட்ட வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு போர்டுமே வந்து நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து அப்லோடு செய்து கொண்டு இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.